பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்த. நம் தேவ சமூகத்திலே தேவனை ஆராதிக்க கூடி வந்த நேரம் முதல் கர்த்தரை பாடவும் கர்த்தரை ஆராதிக்கவும் நல்ல சங்கீத பகுதிகளில் நல்ல சாட்சிகளை தேவன் நமக்கு கேட்பித்தார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஜெபத்தோடு தான் காணப்படும். எடுத்து வாசிங்க. நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை இவரால் வாசிக்கலாம். நாகூம் தீர்க்கதரிசி, சிதறடிக்கிறவன் உன் முகத்திற்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லுகிறாரு, கர்த்தருடைய ஆவியில நிரம்பி, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இந்த 3 வசனங்களும் நமக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை இதில் நமக்கு காண முடிகிறது. நாகூம் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனத்தில் ஆவியின் நிறைந்து தீர்க்க தரிசனமாக ஒரு எச்சரிப்பின் சத்தம் சொல்லுகிறார், சிதறடிக்கிறவன் உன் முகத்திற்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் அநேக விதமான அரண்களை கொடுத்திருக்க நாம் பார்க்க முடியும். அது 1-2 காரியங்களை சொல்லி வருகிறேன், அவங்களுக்கு மற்ற காரியங்களுக்கு புரியும். முதலாவது, ஆண்டோட வார்த்தை என்கிற அரண். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு அரணாக இருக்கிறது. இந்த வார்த்தை என்கிற அரனை காத்துக்கொள் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 2வதாக ரட்சிப்பு. ரட்சிப்பு என்கிற அரண் நீங்கள் காத்துக்கொள்ளணும். நமக்கு அது இலவசமாக கிடைத்தது ரட்சிப்பு. ஆனா அந்த ரட்சிப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்று தருவதற்கு கல்வாரி சிலுவையிலே அவர் கிரயம் செலுத்தி இருக்கிறார். கடைசி துளி ரத்தம் வரையிலும் அவருடைய ஜீவனையை கிரயமாக கொடுத்து அந்த ரட்சிப்பை நமக்கு பெற்று இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அந்த இலவசமாய் பெற்ற ரட்சிப்பை, அந்த ரட்சிப்பில் இருந்து சிதறடிக்கிறவன் பிசாசானவன் சத்துரு எந்த விதத்திலும் சிதறடித்து விடாதபடிக்கு ரட்சிப்பு என்கிற அரணை காத்துக்கொள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. 3வதாக பார்க்கும்போது அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணக்கூடாது, அந்த பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் மீட்கப்பட்ட நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். வேதத்தில் பார்க்கிறோம், அநேக இடங்களில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவங்க பரிசுத்த ஆவியை காத்து கொள்ளலை. அந்த நிலையிலிருந்து சத்துரு அவர்களை சிதறடித்திருக்கிறத நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அப்ப இந்நாட்களில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர தாமதமானால் நம்முடைய மரணம் வரையிலும் அல்லேலூயா பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்திலிருந்து எந்த விதத்திலும் சத்துரு நம்மை சிதறடித்து விடாதபடி அரணை காத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக குடும்பம். குடும்பம் என்கிற அரண். குடும்பம் என்கிற அரணை நாம் காத்துக்கொள்ளணும். நாட்களில் புருஷன் ஒரு குடும்பம் என்றால் புருஷன் மனைவி பிள்ளைங்க. புருஷ மனைவிக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. அப்படி வந்தாலும் அந்த பிரச்சனையை புருஷன் மனைவி போட்டி போட்டு அதை துரத்தி அந்த பிரச்சனையை வலுதாக்கி தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. பாருங்க, இந்த சின்ன பிரச்சனையா இருக்கும். ஆனா இவங்க ஈகோ ப்ராப்ளம் பல பிரச்சனைகள்னால என்ன பண்ணுவாங்க, அதை போட்டி போட்டு துரத்துவாங்க. அந்த பிரச்சனை அவங்க பெருசாக்கி அப்புறம் அந்த குடும்பம் வேறு தெரிகிற நிலைகளில் நம்ம பார்க்க முடிகிறது. இந்நாட்கள் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருமானா, குடும்பத்தில் புருஷன் மனைவிக்குள்ள வருமானா, அதை துரத்தாம நாம் தேவ சமூகத்தில் முழங்கால்களை மடக்கி தேவனை நோக்கி ஜெபித்தா பிரச்சனை நாளில் எழும்பி காற்றையும் கடலை அமர்த்தின தெய்வம், மிகுந்த அமைதலை கட்டளையிட்ட தெய்வம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில எழும்பி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது நடுவில் ஒரு அமைதியை தந்து ஒரு சமாதானத்தை தந்து சமாதானமாய் குடும்பம் நடத்தும்படியான ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. தேவன் இணைத்ததை மரணம் இல்லாம என்ன பண்ண முடியாது, வேறு பிரியாதபடி அந்த திருமண உறவை, குடும்பம் என்கிற உறவை கடைசி வரையிலும் கட்டி காப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.
நம்முடைய பிள்ளைகள், அப்புறம் குடும்பத்தோடு இணைந்தவங்க தான் பிள்ளைங்க. இன்னைக்கு அநேக இடங்களில் பார்க்குறோம், பிள்ளைகள் நிமித்த குடும்பத்தில் என்ன இல்லை, சமாதானம் இல்லை. குடும்பம் பிள்ளைகள் நிமித்தம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய குடும்பங்கள் எல்லாம் பிள்ளைகள் நிமித்தம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் எங்கே அடிமையாக கூடாது. அல்லேலூயா. அடிமையாகி குடும்பம் சிதறி போகக்கூடாது, குடும்பம் காக்கப்பட வேண்டும், குடும்பத்தில் ஐக்கியம் வேண்டும், சமாதானம் வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்களாகிய நாம் தேவ சமூகத்தில் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் திறப்பில் நின்று ஜெபிக்கும் போது குடும்பம் என்கிற அரண் காக்கப்படும். அடுத்ததாக சபை என்கிற அரண், சபை என்கிற அரண். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நாட்களில் நம்மை சபை என்கிற அரணுக்குள்ளே வைத்திருக்கிறார். என்னுடைய விஷயம் சபை தான். அல்லேலூயா. கலந்த நாட்களில் நான் ஜெபித்து விட என்னோட வார்த்தையை அனுப்புவேன்னு சொன்னார். அப்போது இந்த 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் கொடுத்து எனக்கு அனுப்பினார். அதில் எனக்கு ஒன்றாவது ஒரே அடியை பிரசங்கம் பண்ணி முடிக்க முடியும். அதனால் எனக்கு ரொம்ப நேரம் பிரசங்க டைம் குறைவாக இருக்கிறதுனால 3-4 பகுதியாக பிரித்து பிரசங்கம் பண்ணி வருகிறேன். அதில் ஒரு பகுதி இன்றைக்கி உங்களோட பிரசங்கம் பண்ண இருக்கிறேன், இந்த சபையை குறித்து. பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்லப்பட்டு சபை என்கிற அரண். பிரைஸ் தி லார்ட். எங்கள் திருச்சபையில் எங்கள் திருச்சபைன்னா நான் இப்போ தான் 4 வருடமாக இந்த ஒரு தனிப்பட்ட ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கிராமத்தை சந்தித்து இந்த கிராம ஊழியங்கள் செய்து கொண்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் அநேக திருச்சபைகளில் மாவட்டங்களில் திருச்சபைகள் இருக்கிறது. 5, 10, 4, 5 விசுவாசிங்க இருக்கிறாங்க. அந்த சபையை நடத்துவதற்கு போதகர்கள் இல்லை. ஏன்னா பொருளாதாரமான நெருக்கடி. அதனால அநேக இடங்களில் போதகர், இன்னைக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைய திருச்சபைகள் மூடி இருக்குது. இன்னைக்கு திருச்சபையில் போதகர்களாக திருச்சபைகள் இன்றைக்கு இயங்கி கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட திருச்சபைகளை எடுத்து நடத்தி ஐக்கியம், என்ன ஐக்கியம் என்று பார்க்காம அந்த எந்த திருச்சபை ஏதோ ஐக்கியமா இருக்கட்டும், அது ஏஜியா இருக்கட்டும், ஐபிசியா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு இண்டிபெண்டன்ட் ஊழியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய சபை என்கிற ஒரு நோக்கத்தோடு அதை பார்த்து செய்யும்படியான ஒரு கிருபை கர்த்தர் எனக்கு தந்திருந்தார். அது இப்பவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிறைய திருச்சபைகளை எடுத்து நடத்தி அதில் ஆத்துமாக்களை வரவழைக்கும் வரும்போது அதை மீண்டும் அவங்க கரத்தில் கொடுத்து நான் போயிடுவேன். அப்படி ஒரு நேரத்தில் 3 திருச்சபை நடத்தி கொண்டிருந்தேன். அப்போ அந்த திருச்சபையில் ஒரு சகோதரன் பேர் தேவதாஸுங்கிற ஒரு சகோதரன். 2 ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஆராதனைக்கு வரல, சபை கூடி வரலுக்கு வரல. அங்கே மனைவி 2 பிள்ளைங்க. ஆனால் சபையை விட்டுவிட மாட்டாங்க. காற்றடிச்சாலும் மழை பெஞ்சாலும் இந்த குடும்பம் சபை ஆராதனைக்கு வருவாங்க. பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு திருச்சபைக்கு வருவாங்க. அவங்கள நம்பலாம். இன்னைக்கு மழை பெஞ்சாலும் தேவதாஸ் குடும்பம் ஆலயத்தில் இருப்பாங்க. இன்னைக்கு வெயில் அடிச்சாலும் காற்று அடிச்சாலும் தேவதாசும் குடும்பமும் ஆலயத்தில் இருப்பாங்கன்னு அந்த குடும்பத்தை நம்பலாம். அப்படி இருக்கும்போது 2 ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வருதலுக்கு அவங்க வரல. அப்போ நான் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சது, அவங்க வரல. நான் எனக்கு வெளியே இருந்து ஃபோன் பண்ணேன், பிரதர் ஆராதனை குடும்பம் வரல, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இல்லை வரலன்னு சொன்னார். நான் எனக்கு ஒரு 6 நாள் மீட்டு கன்னியாகுமரியில் இருந்தது. நான் போயிட்டு மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலமாக வந்தேன். ஆராதனை நடந்தது. ஆராதனைக்கு வரல. ஆராதனை முடிச்சு நான் ஃபோன் பண்ணுறேன், ஏன் பிரதர் நீங்கள் குடும்பம் ஆராதனைக்கு வரல, என்ன பிரச்சனை கேட்டேன். வரலன்னு சொன்னாங்க. அப்போ நான் எங்கள் மனைவியும் அவங்க வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனால் ஏன் பிரதர் வரல, எங்கள் மேலே கஷ்டமாக இல்லை, எங்கள் மனைவி மேலே கஷ்டமாக இல்லை, பிள்ளைகள் மேலே கஷ்டமாக இல்லை, மற்ற சபை மக்கள் மேலே கஷ்டமாக இல்லை, அப்போ ஏன் நீங்கள் ஆராதனைக்கு வரல, என்ன காரணம்னு கேட்கும்போது கேட்டுகிட்டே இருக்கிறேன். அந்த இயேசுவுக்கு முன்னாடி ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து அவங்க கல்லறை எதுக்கு ஓயாமல் கேட்டுட்டு இருந்த மாதிரி நான் ஓயாமல் கேட்டுட்டு இருக்கேன், என்ன பிரச்சனை வரல, என்ன பிரச்சனைன்னு. அப்போ அவங்க எனக்கு ஒரு வசனம் சொன்னாங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். நாம் நீங்கள் எடுத்து வாசிக்கணும்னா சொல்லி போகிற நேரம் இல்லை. அதனால சோத்திரம். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா? நாங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கும்போது நாங்கள் ஏன் இனி ஒரு ஆலயத்துக்கு வரணும்? நாங்களே தேவனுடைய ஆலயம், என்ன கவனிக்கிறீங்களா எல்லாரும்? நாங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கும்போது நாங்கள் ஏன் இனி ஒரு ஆலயத்துக்கு வரணும்? நான் நீங்க உட்கார சொன்ன உட்காரணும், எழும்ப சொன்ன எழும்பணும், பாட சொன்ன பாடணும், காணிக்க போட சொன்ன காணிக்க போடணும். நாங்கள் உங்களுக்கு என்ன அடிமையான்னு கேட்குறாரு. நாங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், நாங்கள் ஏன் இனி ஒரு ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்குறாரு. நான் அப்படியே பார்த்தேன், இந்த வாயா இது பேசுதுன்னு. அப்போ நான் அந்த தம்பிகிட்ட பொறுமையாக சொன்னேன், பிரதர் நீங்கள் சொல்கிறது சரிதான். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மனிதர்களுடைய கையினாலே கட்டப்பட்ட ஆலயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணார்.
புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டவன் கதவை திறந்தா நான் அவனோடு அவன் என்னோடு என்ன பண்ணுவான்? போஜனபானம் பண்ணுவோம். அப்ப புதிய ஏற்பாட்டின் காலத்தில் யார் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்தாங்களோ அந்த இருதயத்தில் இயேசு வாசம் பண்ணி அந்த இருதயத்தை, அந்த மனிதனை ஆண்டவர் தம்முடைய ஆலயமாக கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருதயம் திறந்து கொடுத்தவங்க. அதனால இந்த இடத்துல வந்திருக்கிறோம் கர்த்தரை ஆராதிக்க. அப்ப நானும் நீங்கள் யார்? இன்னைக்கு கர்த்தர் வாசம் பண்ணுகிற புதிய ஏற்பாட்டின் ஆலயங்கள். அப்ப நானும் நீங்கள் யாரு? புதிய ஏற்பாட்டின் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆலயம். நான் சொன்ன பிரதர், பழைய ஏற்பாட்டின் காலத்துல கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ணாரு. புதிய ஏற்பாட்டின் காலத்துல இருதயம் திறந்து கொடுத்த நமக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்றாரு. இந்த ஆலயம் ஆகிய நானும் நீங்களும் ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்க கூடுகிற ஸ்தலம் தான் சபை. ஒரு விஷயோட சொல்றேன் உங்களுக்கு, இந்த புதிய ஏற்பாட்டில் ஆலயமா இருக்கிற நானும் நீங்களும் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தரை ஏற்படுத்தின திருச்சபை போதகரோடு தேவ பிள்ளைகளோடு கர்த்தரை ஆராதிக்க கூடுகிற ஒரு கூட்டம் தான் சபை. அதான் அப்போஸ்தலர் நடபடிகளில் 2ஆம் அதிகாரத்தில் 47ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் ரட்சிக்கப்படுகிறவர்கள் தேவனாகிய கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டிருந்தார். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறாரு, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், சிலர் விட்டு விடுகிறதை போல சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். அது அப்போஸ்தலன் பவுலோஸ் அதை ஊன்றி பேசுறார் அந்த இடத்துல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சபை கூடி வருதல் முக்கியம் என்று பவுல் என்ன பண்றாரு? அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தினுடைய 47ஆம் வசனத்தை தாங்கி பேசுகிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப சபை கூடி வருது என்ன பண்ணக்கூடாது? விட்டு விடாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த தம்பி அழ தொடங்கினாரு, தன்னை ஒப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு திருச்சபையோட போதகராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் இதை ஏன் சொல்ல வந்தேன்னா, சோத்ரான், இங்கே ஆண்டவர் சொல்ற மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்க. இவங்க ஏன் 2 வாரம் சபைக்கு வரலன்னு கேட்டா, சில நாட்களுக்கு முன்பாக 2 சகோதரர்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கும் போது நீங்க ஏன் ஒரு ஆலயத்துக்கு போகணும், நீங்க ஏன் போய் எங்க அடிமையா இருக்கணும் கேட்டதுனால, அல்லேலூயா, அந்த 2 சகோதரர்களால இவங்க வஞ்சிக்கப்பட்டாங்க. அதனால வஞ்சிக்கப்பட்டுதான் சபை கூடி வரதுல விட்டுட்டாங்க 2 வாரம். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு மத்தேயு 24:4, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்க. 24ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? கள்ள தீர்க்கதரிசிகளும் கிறிஸ்துக்கள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக என்ன பண்ணுவாங்க? அடையாளங்கள் அற்புதங்களை செய்வாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கள்ள கிறிஸ்துக்களும் போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி இன்றைக்கு சபையை சிதறடித்துக் கொண்டிருக்கிறாங்க. வசனத்தில் உறுதி இல்லாத அநேக தேவ பிள்ளைகள் என்ன பண்றாங்க? சபையை விட்டு சபை ஐக்கியத்தில் இருந்து அவர்களை சிதறடித்துக் கொண்டிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அதான் ஒருவர் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்க. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் படிக்கும் போது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்க. அவங்க ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு வர்றாங்க. அவங்க உள்ளத்துல அவங்க ஓநாய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தீர்க்கதரிசிகளுக்கு என்ன எப்படி இருக்குமா? எச்சரிக்கையா இருக்கணும். சொல்லி வரும்போது சொல்றாரு, எப்படி நமக்கு இந்த தீர்க்கதரிசியை கண்டுபிடிப்பது? தேவனுடைய தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, பிசாசு வழி நடத்துகிற தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. எப்படி அவர்களை கண்டுபிடிப்பது? அங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு தீர்க்கதரிசின்னா அப்படியே பறக்கம் பாஞ்சு ஓடுறாங்க. சோத்திரம். அல்லேலூயா. தீர்க்கதரிசி என்ன பண்றாங்க? ஒன்னும் யோசிக்கிறது இல்லை. வேங்க அவ யாரு, எவன் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுறாங்களா, படுறவங்க தானா, கனி தெரியாம என்ன பண்றாங்க? நான் தீர்க்கதரிசினா கண்ணை மூடிட்டு ஓடுறாங்க. நான் சுவிசேஷகனா பின்னாடி கண்ணை மூடிட்டு ஓடுறாங்க. அப்படி கனி தெரியாம ஓடி அநேக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. கரங்களை எடுத்து ஆண்டவரை மையப்படுத்துவோம். அல்லேலூயா. கனிகளினாலே அவங்க அறியப்படுவாங்க. கனி தெரியாம நாம் அவங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கவே கூடாது. கனி தெரியாம அவங்களை நம்ம குடும்பத்தில் அனுமதிக்கவே கூடாது. கனி தெரியாம அவங்க நம்முடைய சபையில அனுமதிக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். அவங்க நல்ல கனி கொடாத மரங்களா இருப்பார்களானால் அவர்கள் ஒரு குடும்பத்திற்குள்ளே வந்தா அந்த குடும்பம் 2 படும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வாழ்க்கை 2 படும்.
ஒரு சபைக்குள்ள வந்தா சபை இரண்டு படும். ஆனா கர்த்தருடைய ஆவியினால நடத்தப்படுகிற தேவனுடைய தீர்க்கதரிசிகள் ஒரு வீட்டுக்குள்ள வந்தா ஆமை இடிந்து கிடக்கிற பாகங்களை சரி பண்ணி ஆமை கிறிஸ்துவோடு ஆமை அவர்கள் ஆமை சேர்த்து கட்டுவாங்க. ஒரு சபைக்குள்ள வந்தா சபை ரெண்டாகாது. அந்த சபையில் ஐக்கியம் வளரும்படியான ஆமை கர்த்தருடைய ஆவியானவர் அவங்களை கொண்டு செயல்படுவார். அல்லேலூயா. கரங்கள் எடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்நாட்களில் தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. கனி தெரியாம தலையை கொண்டு வைக்காதீங்க. எல்லாருக்கிட்டையும் கூட தலையை கொண்டு காட்டாதீங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லார்கிட்ட என்ன பண்ணாதீங்க, தலையை கொண்டு காமிக்காதீங்க. ஆமா, அவங்க நல்ல கனியில் அவங்கள நல்ல ஆவி நடத்தாம இருந்தா அவங்களுக்கு ஒரு வேளை அசுத்த ஆவிகள் அவங்களை ஆட்கொண்டு அவளை நடத்துமே. ஆனால் அந்த ஆவி நம்மை பிடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனபடினால எல்லார்ட்டையும் தலையை கொண்டு என்ன பண்ணாதீங்க, வைக்காதீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்த ஒரு போதகரை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த புல்பீட்டோட கர்த்தர் உங்களை இணைச்சிருக்கிறார். உங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசனங்களும் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளும் உங்களுக்கு தேவையான எல்லா ஆவிக்குரிய பூமிக்குரிய சரீர பிரகாரமான பொருளாதாரமான மனநிலையில உள்ள எல்லா நன்மைகளும் இந்த இடத்துல கர்த்தர் உங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க தவறாம ஓடிட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல ஒரு சாமி திருச்சபை ஏற்படுத்தி ஒரு ஊழியக்காரரை ஏற்படுத்தி உங்களை இந்த புல்பிட்டோட இந்த ஊழியக்காரோட இணைத்திருப்பார். ஆனால் இந்த ஊழியக்கார் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுப்பார். அதான் வேத சத்தியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கரங்களை எடுத்து ஆண்டு ஆமை சொல்லுங்க. ஆமை ஆமை என்ன ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேகம் சொல்லி போறேன். இது கொஞ்சம் கூட நமக்கு புரிய கூடிய அளவில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமே, ஸ்தோத்திரம். இந்த ரட்சிக்கப்படுகிறவர் அனுதின ஆண்டவர் என்ன பண்ணாரு, சபையோடு சேர்த்தார். பிரைஸ் தி லார்ட். அது கொஞ்சம் கூட புரியுற மாதிரி சொல்லணும். எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்த என்னை புரிய வைத்த ஒரு காரியத்தை உங்களோட பங்கு வைக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அப்படியே 30ஆம் வசனத்திலிருந்து 35 வசனம் வரைக்கும் படிக்கும்போது ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போக புறப்பட்டான். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போக புறப்பட்டான். அவன் கள்ளர் கையில் அகப்பட்டுட்டான். கள்ளர்கள் அவனுடைய வஸ்திரத்தை எடுத்துட்டாங்க. அவனை காயப்படுத்தி குற்றுயிராக்கி அவன் இந்த பிரயாண பாதையில விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கள்ளர்கள் என்ன பண்ணாங்க, அவனை காயப்படுத்தினாங்க, வஸ்திரத்தை எடுத்துட்டாங்க, குற்றுயிராய் விட்டு போனாங்க. அப்ப இந்த வழியில இப்போ இந்த மனுஷனுக்கு எழும்பி தன்னுடைய ஆடை வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள முடியல, தன்னை அலங்கரித்துக் கொள்ள முடியல, தன்னுடைய காயங்களை எழும்பி கட்ட முடியல. அவனால் எழும்பி எதுவுமே அவனுக்காக செய்ய முடியாத ஒரு நிலை. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அடிச்சு அவனை அற உயிராக்கிட்டாங்க. பாம்பை அடிச்சு அற உயிராக்கிட்டு போயிட்டாங்க பயிலுக அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்ல. சோத்திரம். அதே மாதிரி அடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, குற்றுயிராய் விட்டு போனாங்க. இவனால எழும்பி எதையுமே பண்ண முடியல. வஸ்திரத்தை உடுக்க முடியல, காயத்தை கட்ட முடியல, தன்னை அலங்கரித்துக் கொள்ள முடியல, எதுவும் பண்ண முடியல. எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி ஒரு உதவியை உதவிக்காக அந்த வழியிலே அவன் என்ன பண்றான், காத்து கிடக்குறான். யாராவது வந்து எனக்கு உதவி செய்வாங்க, யாராவது வந்து என்னை தூக்கி விடுவாங்க, யாராவது வந்து எனக்கு வஸ்திரத்தை உடுத்தி விடுவாங்க, யாராவது வந்து எனக்கு உதவி செய்வாங்க என்று சொல்லி அவன் உதவிக்காக காத்திருக்கும் போதுதான் அந்த வழியில யார் வாரது, ஒரு லேவியன் வராரு. லேவியன் வந்து பார்த்துட்டாரு, உதவி செய்ய முடியாம அவர் விலகி போறாரு. பின்னாடி ஒரு ஆசாரியன் வராரு, அவரை பார்த்துட்டு உதவி செய்ய முடியாம விலகி போறாரு. இப்போ அந்த வழியில சமரியக்காரன் வராரு, கண்டவனை பார்த்துட்டு இவன் மேல் மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களை எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து அவனுடைய காயத்தை கட்டி அவருடைய சொந்த வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போறாரு. சத்திரத்தில் கொண்டு போய் மறுநாள் அவர் அந்த சத்திரத்திலிருந்து அந்த சமரியக்காரன் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கைகளை கொடுத்துட்டு சொல்றாரு, இவன் முழுமையா சுகமடையல, ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும்தான் இவனுக்கு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும்தான் இவனுக்கு செய்யப்பட்டிருக்கிறது, முழுமையா இவன் சுகமடையல, முழுமையா இவன் குணமடையல, நீ இன்னும் 2 பணம் இருக்கிறது, இதை வைத்து இவனை வைத்தியம் பாரு, நான் திரும்பி வரும்போது இவனுடைய சுகத்திற்காக அதிகமாக அது செலவழித்தே, ஆனால் நான் திரும்பி வரும்போது உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த சமரியக்காரன் போய்விடுகிறார். அல்லேலூயா.
இந்த வேத பகுதியை படித்து நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியத்தை உங்களோட தொடர்ந்து நான் பங்கு வைக்க விரும்புகிறேன். பாருங்க, அந்த இவன் இப்போ என்ன பண்றான், அந்த இடத்துல அந்த நடுவழியில வஸ்திரம் இழந்து போய், அல்லேலூயா, காயப்பட்டு அவன் கிடக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்து, ஆதாம ஏவாளை சிருஷ்டித்து ஆண்டவர் ஏதேனில் வைத்தார். வார்த்தை என்ற அரணை அவர்களுக்கு கொடுத்தார். அந்த வார்த்தை என்கிற அரணை அவங்க காத்து கொள்ளாம பிசாசு சொன்ன இச்சையான வார்த்தைகளுக்கு தங்களை கீழ்ப்படுத்தி கொண்டதுனால ஆண்டவர் அவர்களை அணிந்திருந்த மகிமையின் வஸ்திரம் அவங்களை விட்டு விலகி போனது. அந்த மகிமையின் வஸ்திரம், அந்த வசனம் என்கிற அரணை காத்து கொள்ளாதபடினாலே தேவன் கொடுத்திருந்த மகிமையின் வஸ்திரம் அவர்கள் அதுவரைக்கும் தேவனுடைய மகிமையின் வஸ்திரத்தினாலே ஆண்டவர் அவர்களை மூடி இருந்த போது அவர்கள் நிர்வாணிகள் என்று அறியல. அந்த மகிமையின் வஸ்திரம், அந்த மகிமை அவர்களுக்கு ஒரு ஆடையாக இருந்தது, ஒரு அரணாக இருந்தது. இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே அந்த அரணை அவர்கள் காத்து கொள்ளாதபடினாலே அந்த மகிமையின் வஸ்திரம் அவர்களை விட்டு விலகினது. இப்போ அவர்கள் சொல்றாங்க, நாங்க நிர்வாணிகள். அல்லேலூயா. நிர்வாணியாய் கிடக்கிற நிர்வாணியாய் அவங்க தள்ளப்பட்டாங்க. அடுத்து பாருங்க, அந்த இடத்துல யாரெல்லாம் வர்றது? ஆசாரியம் வர்றாரு, லேவியம் வர்றாரு. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆசாரியர்களால் என்ன செலுத்தப்பட்டது? பாவ நிவாரணத்திற்காக ஆடு, மாடு, அப்புறம் புறா. அல்லேலூயா. மனுஷனுடைய பாவ நிவாரணத்துக்காக செலுத்தப்பட்டது. எபிரேயர் 10 அதிகாரம் 4 இப்படி சொல்லுகிறது, வெள்ளாட்டு கடாவினுடைய ரத்தமும் காளையினுடைய ரத்தமும் மனுஷனுடைய பாவத்திலிருந்து பூர்ணமாய் அவனை விடுவிக்கவில்லை. 1 யோவான் 1:7 இப்படி சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவமும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மையும் நீதியும் உள்ளதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே பலிகள் இருந்தது, ஆசாரியர்களால் பலி செலுத்தப்பட்டது, பாவ நிவாரணம் செலுத்தப்பட்டது. ஆனாலும் மனிதனுடைய பாவம் பூர்ணமாய் மனிதனை விட்டு நீங்காமல் இருந்தது. அப்போ இவன் சொல்றான், ஆண்டவரே அந்த வழியில கிடக்கிறான், அல்ல பாவத்திற்கு இவன் வஸ்திரம் எடுக்கப்பட்டது, கீழ்ப்படியாமல் வஸ்திரம் எடுக்கப்பட்டது. இரண்டாவது, பாவம் என்கிற அடிமைத்தனத்துக்குள்ள தள்ளி இச்சைகள், ஆசைகள், இதெல்லாம் அடிமையாக்கி அவனை பாவத்தினாலே காயப்படுத்தி, இந்த காயத்திலிருந்து என்னை யார் விடுவிப்பாங்க, இந்த காயத்தை யார் ஆற்றுவாங்க என்று சொல்லி காத்திருந்த போது பலிகளும் ஆசாரிகளும் விலகி போன போது சமரியக்காரன் அந்த இடத்துல வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில பாவம் இல்லாதவர், பாவம் அறியாத தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பாவிகளாக நமக்காக வழியில யார் என்னை தூக்கி விடுவாங்க, யார் எனக்கு உதவி செய்வாங்க, யார் என்ற பாவத்தை மன்னிப்பாங்க, யார் எனக்காக உதவி செய்வாங்க என்று கிடந்த என்னை உங்களை பார்த்து இந்த உலகத்திற்கு அவர் இறங்கி வந்தார். கல்வாரி சிலுவையில அவருடைய கடைசி துள்ளி ரத்தத்தை சிந்தி தந்து அவருடைய ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்து ரட்சிப்பு என்கிற ஆடையினாலே நம்மை உடுப்பிவித்தார். அல்லேலூயா. நிர்வாணியாய் கிடந்த நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் அவர் உடுப்பிவித்தார். அவருடைய கடைசி துள்ளி ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்கள நம்மை கழுவினார். கழுவி சத்திரம் சபை. அல்லேலூயா. எங்க கொண்டு வந்தாரு? அவர் சபைக்குள்ள கொண்டு வந்தார். சபைக்குள்ள கொண்டு வந்து சபையை சத்திரத்தை நடத்துகிற சத்திரத்தான் கையில் ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு என்னை உங்களையும் இந்த தேசத்தில் இருக்க உங்களை இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரர் ஏற்படுத்தி, ஒரு சபையை ஏற்படுத்தி உங்களை ஆண்டவர் இந்த ஊழியக்காரர் சத்திரத்தான் கையில, இந்த ஊழியக்காரர் கரத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் திரும்பி வரும் மட்டும் ஆண்டவரால் சேர்க்கப்பட்ட இந்த சத்திரத்தில் சேர்க்கப்பட்ட இந்த சபையோடு இணைக்கப்பட்ட உங்களுடைய ஆத்துமாக்குட உத்தரவாதத்தை அருமையான ஊழியக்காரர் பண்ண வேண்டும். அதான் எபிரேயர் 13:17 இப்படி சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்க கீழ்ப்படிங்க, உங்களை ஆத்துமாக்களை குறித்து உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினாலே அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். துக்கத்தோடு அவர்கள் அதை செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காதே. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு ஆமா தேவ பிள்ளைய உங்களுடைய ஆத்துமாவை குறித்த, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்த, உங்களுடைய ஆவிக்குரிய குடும்பத்தை குறித்த ஆமா முழு உத்தரவாதமும் ஆண்டவர் ஆமே உங்களுடைய ஊழியக்காரருடைய கருத்துல கொடுத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? விளங்கின ஒரு ஆமை சொல்லுங்க. அதனாலதான் அவங்க கேட்கிறாங்க, ஒரு ஆராதனைக்கு சபை பரிசுத்த ஓய்வு நாள் ஆமை சபைக்கு ஆராதனைக்கு வரலாம். ஏன் பிரதர் ஆராதனைக்கு ஆண்டவர் ஆராதிக்க வரல, சபைக்கு வரல? ஏன் சகோதரி ஆண்டவர் ஆராதிக்க சபைக்கு வரல? ஏன் பிள்ளைகளை ஆமை சண்டே கிளாஸ்க்கு அனுப்பல? ஏன் உங்க பிள்ளை வசனம் சொல்லல? கேட்கும் போது அல்லேலூயா பாருங்க, ஆபேலோட காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தாரு. காயினுடைய காணிக்கை அவனுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கல. அதனால காயினோட முகம் என்ன செய்தான்? வேறுபட்டது. பாசதெல்லாம் கேட்கவே கூட, கேட்டா உடனே முகம் நாடினா அது நமக்கு வேறுபடுது. நீங்க என்ன கேட்கறது? நாங்க வசதி இருந்தா வருவோம், வசதி இருந்தா பிள்ளைகளை அனுப்புவோம், வசதி இருந்தா பிள்ளைகள் வசனம் சொல்லுவாங்க. நீங்க யாரு கேட்கறது? அல்லேலூயா. இல்ல அன்பானவர்களே, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமே, உங்களை நடத்துகிறவர், உங்களுடைய ஆவிக்குரிய உங்கள் ஆத்துமாவை குறித்ததாய் உத்தரவாதம் பண்ணுகிறவராய் விழித்திருக்கிறபடினாலே ஆமே அவர் சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி ஆமே அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, சில படங்கள்ல பல காரியங்கள் நடக்கிறது. இன்னைக்கு பல காரியங்களை சொல்லி சபையை விட்டு நின்று வெளியே போறாங்க, சபை கூடி வரதை விட்டு வெளியே போறாங்க. சோதர ஒரு புதிதான ஒரு ஆத்துமா வந்தா பாஸ்டர் நின்று அவங்களை 2 நிமிஷம் விசாரித்து எங்கேருந்து வாரீங்க என்ன ஏதுன்னு சொல்லி அவங்களை ஒரு ஜெபம் பண்ணி அடிக்கடி அவங்களை விசாரித்தா, நாங்க 15 வருஷமா சபைக்கு வரோம், பாஸ்டர் எங்களை விசாரிக்கிறதே இல்லை, எங்களை கண்டுகிடுறதே இல்லை, அவங்கள மட்டும் விழுந்து விசாரிக்கிறாங்க, அவங்கள மட்டும் வீடு விசிட்டும் போறாங்க. அல்லேலூயா. இப்ப வந்தவங்க, எப்பா நீங்கள் இப்படிதான் வந்தீங்க, 4 காலம் வந்தீங்க, உங்களுக்கு சொல்லி உங்களை விசாரிச்சு உங்களை தேடி வந்து இப்போ நீங்க உங்க காலில் நிக்க பழகிட்டீங்க. இப்ப வாரவங்க புதுசா வாரவங்க 4 காலில் வராங்க. அல்லேலூயா. அவங்கள விசாரிச்சு அவங்கள பேசி ஜெபித்து அவங்கள பலப்படுத்தி அவங்களே காலில் நிறுத்தணும். இல்ல நீ காமை கோவிச்சிட்டு ஆடுற வெளிய. அல்லேலூயா. இல்ல அன்பானவர்களே, சோத்திரம், உங்களை குறித்த கவலை எங்களுக்கு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உங்களை நாங்க மறந்துடல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாட்களில் ஆமே கர்த்தர் உங்களை இணைத்த சபையோடு இணைந்து நில்லுங்க. சபை ஐக்கியத்தில் சத்துருங்களை சிதறடித்து விடாதபடி நீங்க எந்த நிலையில் என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுத்துடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, இங்க சொல்லப்படுகிறது ஆமே திரும்பி வருவேன். எங்க திரும்பி வராரு ஆண்டவர்? எங்க சேர்த்தாரு அங்கதான் வருவார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். உங்களை சத்திரத்துல சேர்த்தாரு, சத்திரத்துக்கு தானே வருவேன்னு சொன்னார் திரும்பி. அப்ப எங்க வருவார் திரும்பி சேர்க்கிறதுக்கு? சத்திரத்துக்கு தானே வருவாரு. எனக்கு சத்திரம் வேணும்னு வெளியே சாடுனா போக முடியுமா? அல்லேலூயா. எனக்கு சபை வேண்டாம், சபை ஐக்கியம் வேண்டாம், நான் வரைக்கும் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், எனக்கு நீ சபை வேண்டாம், சபை ஐக்கியம் வேண்டாம், என்னை நடத்துகிற ஒரு போதகர் எனக்கு வேண்டான்னு சொல்லி ஆமே சபைக்கு வெளியே நின்று நானும் பரப்பேன், இயேசு வருவேன்னு வரும்போதுன்னு சொன்னா முடியுமா? முடியவே முடியாது, கஷ்டம். அல்லேலூயா. அதனால நாட்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமை ஸ்தோத்திரம். வழியே சாடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலவங்களுக்கு ஒரு மேய்ப்பனுடைய கரத்துல நேரம் ஆகுது, முடிஞ்சிடுச்சு, 1-2 நிமிஷம் தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஒரு மேய்ப்பனுடைய கரத்துல என்னெல்லாம் இருக்குது? கர்த்தரின் மீட்பரா இருக்கு 23ஆம் சங்கீதம். நான் தாட்சி அடைய அவரு கோலும் அவரு தடியும் என்னை தேற்றும். ஒரு மேய்ப்பன கரத்துல என்ன இருக்குது? கோலும் தடியும் இருக்கு. நம்ம ஆட்களுக்கெல்லாம் உள்ள சபையில கோல் எடுத்தா ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க பாஸ்டர் நல்ல பாஸ்டர். ஆனா தடி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து தடி எடுத்துட்டோன்னு வச்சிடுங்க, எங்க பாஸ்டர் மாதிரி இவரை மாதிரி கெட்ட மனுஷன் இந்த உலகத்துல ஒருத்தனுமே நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்டே பண்ணிடுவோம், அதோட முடிச்சிருவோமா? பக்கத்துல எல்லாம் சொல்லுவோம், எங்களை பாஸ்டருக்காரு பாருங்க, எப்ப பாரு என்னோட ஒரு சபையில் ஒரு விசுவாசி கேட்டாரு, நீங்க எப்ப சபை ஆராதனைக்கு உபதேசம் தான் சொல்றீங்க அப்படின்னு. சோத்திரம். அல்லேலூயா. நான் ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்ணுவேன் சபையில, நான் பிரசங்கம் பண்ணுவேன், அவர் வரமாட்டார் ஆராதனைக்கு. நான் உபதேசம் பண்ணும்போதெல்லாம் வருவார் அவர். அல்லேலூயா. ராமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. ஆமா, ஒரு கோலும் ஒரு தடியும்
ஆமா, சரியான நேரத்தில் அதை பயன்படுத்தினாதான் அந்த மந்தை சரியான இடத்துக்கு போய் சேரும். அல்லேலூயா. மந்தை தடி எடுக்க வேண்டிய இடத்துல தடி எடுக்கணும், கோல் எடுக்க வேண்டிய இடத்துல கோல் எடுக்கணும். இது ரெண்டும் எடுக்காத ஊழியக்காரன் கிடையவே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ரெண்டு உங்க பாஸ்டர் எடுக்கிறாரா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல ஒரு ஊழியக்காரர். ஆமென், அல்லேலூயா. ஆமா, கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாட்களில் கோலும் தடியும் என்ன தேட்டு. அப்போ ஆண்டவர் எங்க வராரு? சத்திரத்துக்கு வராரு. அல்லேலூயா. மத்திய வானத்தில் ஆண்டவர் வரப்போறாரு. வரும்போ சபையோடு, கர்த்தர் இணைத்த சபையோடு, சபை ஐக்கியத்தோடு உங்க ஊழியக்காரர் இணைந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, விசுவாசத்தை காத்துக்கொண்டு, தேவ அன்பை காத்துக்கொண்டு, சபை ஐக்கியத்தை, சபை கூடி வருதலை காத்துக்கொண்டு, அல்லேலூயா, சபை கூடி வருதலை விட்டு விடாம சபையோடு சேர்ந்து நின்று கர்த்தரை ஆராதித்து இருப்போமானால் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு நேராக நாம் வளர்க்கப்படுவோம். சபைக்குள்ள எதுக்கு கொண்டு சேர்த்தார் ஆண்டவர்? வளரணும். அல்லேலூயா, வளரணும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நேராக வளரும்படி தான் இங்க கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த திருச்சபை, ஒரு மேய்ப்பன், அல்லேலூயா, பிரசங்கம், வசனம் எல்லாமே நம்ம வளரணும் ஆவிக்குள்ள. நாட்களில் அன்பான தேவ பிள்ளைகளை, சோத்திரம், சபை ஐக்கியத்திலிருந்து சத்துரு உங்களை சிதறடித்து விடாதபடிக்கு அல்லேலூயா. கோல் எடுத்தாலும் தடி எடுத்தாலும் அல்லேலூயா, சோத்திரம், ஊழியக்காரருக்கு என்னுடைய ஆவிக்குரிய வர்த்தனைக்காக, என்னுடைய ஆவிக்குரிய நன்மைக்காக, என் குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய நன்மைக்காக அவர் பேசுகிறார், சிக்ஷிக்கிறார், தண்டிக்கிறார், அரவணைக்கிறார், அடி கொடுக்கிறார், தட்டி கொடுக்கிறார் என்று சொல்லி என்ன பண்ணணும்? அதை பெருசா எடுக்க கோவிச்சுக்கிடாம எந்த காரியங்களை சரிப்படுத்த சொல்றாங்களோ அது கீழ்ப்படிந்து அதை சரிப்படுத்தி நல்ல ஊழியக்காரோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தரை ஆராதிங்க. ஆண்டோட வருகை சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக.